गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய கபில வாசுதேவன் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறது தான் இந்த கபிலோபதேசமாக இருக்குது. இந்த கபிலருடைய உபதேசம் தான் நிறைய அத்தியாயங்களாக இருக்குது. 25லேருந்து ஆரம்பித்து கடைசியாக 33 அத்தியாயம் பர்யந்தம் கபிலர் உபதேசம் பண்ணுறது தான் பாகவதத்திலே பெரிய உபதேச சரித்திரம் அப்படின்றது இந்த கபில வாசுதேவரோட தான். பலவிதமாக உபதேசம் பண்ணிட்டு வரார். இவர் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜீவன் இந்த சரீரம் வேற, உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா வேற. இதை பிரித்து பார்த்து இந்த சரீரத்தை உடைச்சி பகவானோட இரண்டரை கலக்கணும். அதை தான் திரும்ப 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 சொல்லிட்டு வரார். அதுக்கு என்னென்ன வழிகள்னு அவருக்கு தோணும்போது தன்னுடைய மதமாக இருக்கக்கூடிய இந்த சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்ணிகிட்டே அம்மாவுக்கு பேசுகிறார். மேலே திரும்பவும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த நம்ம சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா முதல்ல பகவானோட சேர்ந்து அகண்டமாக இருந்தபோது சுத்த சத்தமாக தான் இருந்தது. எப்போ இந்த சரீரத்து கூட சேர்ந்ததோ அவித்யை அப்போ அந்த சரீரத்து கூட சேர்ந்த உடனே இதுக்கு அகங்காரம் மமகாரங்கள்லாம் உண்டாகி அப்புறம் அந்த அந்த கர்ம வினைகள்னால மேலே இந்த சரீரத்து கூட சேர்ந்தது இந்த ஆத்மாவானது இதோடு ஒன்றி போய் மற்ற சரீரங்கள் எடுத்துட்டு இப்படி அது கூடயே சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருத்தோமா. இதுலேருந்து எப்படியாவது வெளில வரணும்னா அதுக்கு வழி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். மேலே அதை பற்றியும் பேசலான்னு அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த அகங்கார மமகாரத்தினால ஏற்பட்ட இந்த சங்கமானது இந்த ஆத்மாவை என்ன பண்ணுறதுன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை இந்த சரீரம் அப்படின்ற சங்கம் சேர்க்கை செய்கிறதுனால ஜனன மரணத்தை ஸ்வீகரிச்சுண்டு எப்படியோ ஜாகிரதைப்படுத்திக்கிறதா அதை பரமாத்மா கூட சேர விடாதபடிக்கு இந்த ஆத்மாவை இந்த சரீரம், இதுக்கப்புறம் அடுத்த சரீரம், அதுக்கப்புறம் அடுத்த சரீரம்னு அப்படின்னு பிராரப்தவசாத்து இந்த ஆத்மாவை இந்த பரமாத்மா கூட சேராதபடிக்கு ஒன்று பார்த்துட்டு வருதான். அதுதான் மோகமா. இந்த மோகமானது சேர்ந்துட்டு தப்பிச்சுன்னு போகிறோமா. நம்ம எப்படியோ எங்கேருந்து வந்தோம், அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்டேருந்து தானே நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மா வந்தது. ஆனால் என்னென்னா அந்த ஆத்மா கூட சேர விடாமல் தப்பிச்சுன்னு சுத்திரமா நம்ம இப்படி கோடிக்கணக்கான வருஷமாக இந்த சரீரம் அடுத்த சரீரம் அடுத்த சரீரம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா மோகம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா இந்த மோகத்தை போக்கிக்க முடியாதா? இந்த மோகத்தை எப்படி போக்கிக்கணும்னா அதுக்கு தாம்மா பக்தி யோகமும் யோக மார்க்கமும் இருக்குது. மேலே நான் சொல்வதை கேட்டாலே போதும், நீங்கள் இந்த சரீரமாகிற ஆவரணம் உடஞ்சிடும், இந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவானது பகவானோட சேரும், நான் சொன்னதை கேட்டால் போதும் அப்படின்னு பகவான் மேலே தேவகூதி அம்மாட்ட சொல்கிறார். இந்த யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் சொல்லிக் கொடுக்கும், அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் வாயாக இந்த அத்தியாயத்தில் பார்த்தேன்னா சிம்பிளான விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போது நாம் எதை செய்யணும் எதை விடணும் அப்படின்னு சொல்கிறார். முன்பே சொன்னது போல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தானே இருக்குது. இந்த மனசு தாம்மா எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசு முழுக்க பகவன் மயமாக ஆகணும். என் மேலே நீ அளவு கொண்டு ஆசை வைக்கணும். அப்படி ஆசை வச்சேன்னா தான் மற்றதெல்லாம் உன்னை விட்டு போகும்னு முதல்ல தன்கிட்ட ஆசை வரணுன்றத கபில வாசுதேவன் தேவகூதி அம்மா கிட்ட சொல்கிறார். அப்பேற்பட்ட உன்னுடைய ஆசையானது கபட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றார். கபட்டம்னா என்னென்னா, நம்ம பகவான்கிட்ட போகணுன்னாலும் சாதாரணமாக இருந்துட்டுருப்போம். எப்பயாவது ஒரு கஷ்டம் வந்தால் தானே, பிரபு உனக்கு கண்ணு இல்லையா, நீ என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி அப்படி உருகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு உனக்கு நீ சௌக்கியமாக இருக்கும்போதும் பகவானை ஸ்மரிக்கணும், கஷ்டமாக இருக்கும்போதும் பகவானை ஸ்மரிக்கணும், அனவரதமும் அவங்கிட்ட எந்த கபட்டமும் இல்லாமல் நீ பகவான்கிட்ட ஆசை வைக்கணுமா. இந்த மனசு அது சும்மாவே இருக்காது, இப்படியே அலைஞ்சின்றே தானே இருக்கும். அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கிற மனசு எவ்வளோ கண்ணை மூடினாலும் தியானம் பண்ணாலும் உன் மனசு அடங்க மாட்டேங்கிறதா. அதுக்கும் வழியை சொல்கிறேன். என்னுடைய குணகணங்களில் கேட்க ஆரம்பி. இந்த மாதிரி பகவத் குணமாக நீ கேட்க ஆரம்பிச்சன்னா அதில் நீ மனசை செலுத்தி அதில் ஏகாகிர சித்தமாக நீ கதையை கேட்டுன்னு வா. அதுவே ஒரு தியானம்ன்றார். அப்படி கேட்க ஆரம்பித்தாலே அது ஒரு ஒரு நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிவி ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி ஓடுறதோனும் இந்த கதையானது. இதுவே ஒரு தியானமாக.
இப்படி நம்ம அனவரத்தமும் பகவத்குணம் கேட்டுண்டு அதை பற்றின சிந்தனையிலே இருந்தாலே இதுவே நம்மளை வந்து இப்படி பகவத்குணம் கேட்க கேட்க ஏகாக்கிர சித்தத்தோட மற்ற சங்கம்லாம் நம்மளை பிடிச்சிக்காமல் இருக்குமா. மற்ற சங்கத்துக்கு இருக்கிற ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பகவத் குணஸ்ரவணம் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கிற பிரபு கோபத்தை விடு அப்படின்றார். கோபம் மாத்திரம் மகா பாப்பி, உன்னை வந்து அழித்து பாதாளுக்கு கொண்டு போயிடும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ விட்டுதான் ஆகணும். கோபத்தை விடு. கோபத்தை விட்டதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தோடு இரு அப்படின்றார். பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும் என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதான்னா அது ஒரு விதமான ஒரு பிரம்மச்சரியமே தவிர, பிரம்மச்சரியம்னா என்னென்னா இந்திரியத்தை அடக்கிறது. இப்போ கார்த்தாலும் எழுந்தால் பரபரப்போட காஃபி குடிக்கணும், நாக்கு நீண்டு அது கொஞ்சம் சக்கரை இல்லைனாலும் உள்ளே போக மாட்டேங்கிறது, கொஞ்சம் டிகாஷன் இல்லைனாலும் உள்ளே போக மாட்டேங்கிறது, ஏதாவது சாகாரம் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சரியில்லைனாலும் உள்ளே போக மாட்டேங்கிறதோனோ, இது ஜிக்வாவை அடக்க முடியாததுனால கண்டதை பார்க்கறது கண்டதை கேட்குறது அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இந்திரியமும் பிடிச்சி இழுக்கிறதோன்னோ, இந்த இந்திரியத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சமனம் பண்ணிட்டு வரணுமா வாழ்க்கையில், பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும்னு சொல்கிறார். அதுக்கு மேலே பகவான் எது கொடுத்தாலும் அதை வச்சுன்னு சந்தோஷப்படணுமா. இது இருக்கேனா இது போதும் அப்படின்ற எண்ணத்தோட திருப்தியாக இருக்கணுமா. எப்பயுமே தனித்து இரு அப்படின்றார். இப்போ தனித்து இருக்குன்னா எல்லாரும் தனித்து இருப்பா. தனித்து இருக்கணும்னா இப்போ எப்படி இருக்கு எல்லாருக்கும்னா, ஒரு வைஃபை கனெக்ஷன், ஒரு லேப்டாப், ஒரு ஃபோன் இருந்தால் போதும், எல்லாரும் தனித்து இருக்கணும், எனக்கு தனி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி இருக்கிறது இது தனித்து இருக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பொட்டிக்குள்ளே இல்லாதது என்ன, தேவையில்லாத விவகாரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிறது தனித்து இருக்கிறது கிடையாது. தனித்து எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாத இடத்துல உன்னை பற்றி நீ யோசிச்சுண்டு அத்தியாத்ம விஷயமாக யோசிச்சுட்டு தனித்து இருக்கிறது அந்த மாதிரி தனித்து இரு அப்படின்னு சொல்கிறார். எல்லோரிடமும் கருணையாக இருக்கணுன்ற, கருணைன்றது ரொம்ப முக்கியம். எல்லார்கிட்டையும் கருணையாக இரு. அதனால் உனக்கு என்ன ஆகிட போகிறது, அதனால் எல்லோருடையும் கருணையாக இரு. அப்போ ஏற்பட்ட பிரபுவை அனவரத்தமும் தியானம் பண்ணு. நீ எப்படி தியானம் பண்ணணும்னா, அந்த பிரபுனுடைய பிரகாசமானது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாபத்தையும் அங்கலத்தையும் அவள் மனசில் இருக்கிற தாபத்தையும் போக்குகிறது. அப்பேற்பட்ட பிரபு என் மனசையும் வந்து அவர் இருந்து கொண்டு என் மனசில் இருக்கிற தாபத்தையும் போக்கட்டும் அப்படின்னு அந்த பெரிய பிரகாசமானது உன் மனசில் வந்து உன் மனசில் இருக்கிற தாபங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் போக்கட்டும்னு இப்படி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு பக்தன் நான் சொன்னதெல்லாம் கேட்டுண்டு, இப்போ நான் சொன்னேன் இதெல்லாத்தையும் கேட்டுண்டு அச்சஞ்சலமாக என்னிடத்திலேருந்து மனசை கொஞ்சம் கூட நகர்த்தாமல் 24 மணி நேரமும் என்னோட ஸ்மரணத்திலேயே ஒருத்த மாத்திரம் இருந்தான்னா இந்த மாயை பற்றியோ மற்ற நரகத்தை பற்றியோ பாபத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ அவன் கவலைப்பட வேண்டாம். இந்த மாயையிலேருந்து சுலபமாக தாண்டி அவன் வந்து என்னை அடைஞ்சிருவான் அப்படின்னு பிரபு அபயம் கொடுப்பது போல் சொல்கிறாராம். இப்படிலாம் உபதேசம் பண்ண உடனே தேவகூதி அம்மா சந்தோஷப்பட்டு மேலே திரும்பவும் இந்த கபில வாசுதேவனை பார்த்து கேள்வி கேட்குறான். அப்பா நீ சொன்னது ரொம்ப சரி, இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி இருந்தோன்னா நாமே கவலைப்பட வேண்டாம்னு தோன்றது. அதுக்கும் மேலே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. திரும்பி இந்த மாயை குறிச்சின கேள்வி தான் கேட்குறான். இப்போது மாயானது உண்டாகிறது, மாயை உண்டானோடனே அந்த மாயா ஸ்வீகரணம் பண்ணிண்டு இந்த ஜீவனானது அவித்தையை ஸ்வீகரணம் பண்ணிண்டு இப்படி உலகத்தில் சஞ்சாரிச்சுன்னு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஜீவனானது உண்டானாலே அந்த மாயையானது சேர்ந்து தான் வருது. ஏன்னா அந்த ஜீவனை நடத்தி சொல்கிறதுக்கு விவகார சத்தியமாக இந்த உலகம் இயங்கிறதுக்கு இந்த மாயானவள் இருக்கா அப்படின்னு சொல்கிற. அப்போது இந்த ஜீவன் இருக்குன்னா அந்த மாயானது இருக்கத்தான் செய்யும். எப்படி இந்த பூமின்னு ஒன்று இருந்தால் அந்த பூமியினுடைய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய கந்தம் இதையும் பிரிக்கவே முடியாது. ஒன்றும் எப்படி இப்போ நான் இருக்கேன்னா ஒரு பிரவச்சனம் பண்ணுற கர்த்தா பிரவச்சனம் பண்ணுறவர், நான் இருக்கேன்னா அந்த பிரவச்சன கர்த்தா அவருடைய சக்தியானது இருக்கோ, அதே போல் இந்த ஜீவன் ஒன்று இருந்தாந்துன்னா இந்த ஜீவ விவகார சத்தியத்துக்காக மாயன்றது இருக்கதானப்பா செய்யும். எப்படி இந்த மாயையை பிரித்து ஒரு ஜீவனானவன் இந்த மாயை இல்லாமல் மாயையை தாண்டி பகவானை போய் அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இது சொல்லிட்டு மேலே நம்மளுக்காக இந்த கேள்வி கேட்குறான். நீ சொல்கிற ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது கேட்ட உடனே பண்ணணும்னு தோன்றுறது. ஏதோ சில நாட்கள் பண்ணுறோம், சில நாள் விட்டுடுறோம். இந்த திருடத்துவன்றது இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா ஒரு வாசனை அப்படின்றது உள்ளே இருக்குது. இந்த அவித்தையினால் இந்த ஜீவாத்மா இந்த அவித்தையை ஸ்வீகரிச்சுன்றதுனால வாசனாபலமானது உண்டாகி இந்த வாசனைன்றது என்ன பண்ணுறதுன்னா எப்படி இந்திரியத்துக்கு நம்ம மேலே தீனி போட 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 அந்த சமயத்தில் அது சமணமான மாதிரி இருக்குமே தவிர அது எப்படி பூதாகாரமாக ஆயின்றிருக்கோ அதே மாதிரி இந்த வாசனாபலம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜீவாத்மாவை இந்த மாதிரி நற்காரியங்கள்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஏதோ ஆரம்பிக்கிறோமே தவிர இந்த வாசனாபலம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கேன். இந்த வாசனாபலம்னு ஒன்று வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோமே, இதுலேருந்து வெளில வர முடியாமல் அது நிர்மூலமாக அழியணும்.
அப்படின்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நீ அதுக்கும் எனக்கு வழி சொல்லணும்னு கபிலவாசுதேவன்கிட்ட கேள்வி கேட்குறா. மேலே பகவான் அம்மாவுக்கு ஆசையாக பதில் சொல்ல போகிறார். மேலே பகவான், நீ சொல்கிறது ரொம்ப வாஸ்தவமா, இந்த வாசனா பலத்தை தாண்டதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். அது மேலே 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 அதுக்கு நம்ம இந்திரியத்துக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு 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 அதையும் வளர்த்து வச்சுருக்கோம். அதுக்கான ஒரு வழி இருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேலே அது அந்த வாசனா பலத்தை நீ அழிக்கணும்னா ஞான வைராக்கியத்தை வச்சு அழிக்க முடியும். இந்த ஞான வைராக்கியம் சாதாரணமாக வந்துடாது. இந்த ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் தாயார் யாருன்னா பக்தி. இந்த பக்தியை தான் நீ முதல்ல கூப்பிடணும். அம்மாவை கூப்பிட்டா குழந்தைகள் தானாக வந்துடுவா. அதே போல் இந்த பக்தியை வர வைக்கணும். பக்தினா என்னன்னா, உன்னுடைய மனசில் எனக்கு பிரபு தான் கதி, அந்த பிரபுவை சரணாகதி அடைந்து எப்படியாவது இந்த சரீரமாகிற ஆவரணத்தை உடைச்சு நான் அந்த பரமாத்மாவோட இரண்ட சேர போகிறேன்ற ஒரு சங்கல்பம் உன் மனசில் திருடமாக வந்தால் தான் இதெல்லாம் மேலே உனக்கு வழியே காமிக்கும், வழிவிடும். அது இல்லாதவளையும் எனக்கு இருக்கிறது போதும், நான் அப்படியே சாப்பிட்டுட்டு நான் இருக்கிறத தூங்கிட்டு பஜனை அட்டன் பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துன்னு இப்படி இருக்கேன்னா நீ அப்படியே இரு அப்படின்னு விட்டுடுவார். ஆனால் நீ என்ன அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு பரிபூர்ணமாக வேணும், வாசனா பலமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அப்போ இப்படியே குடும்பத்தில் இருந்து இப்படியே இருந்தால் வராது. நீ என்ன நினைக்கணும்னா, மனசில் பகவான் தான் கத்தின்னு நினச்சி என்னிடத்துல அச்சஞ்சலமான ஒரு ஆசை பக்தியை உண்டாக்கணும். அப்படி நீ பக்தியை உண்டாக்கினேன்னா அந்த பக்தியோடைய புத்திரர்களாக இருக்கக்கூடிய ஞானமும் வைராக்கியமும் வந்துருமா. ஞானம்னா என்னென்னா, எதுவுமே சாஸ்வதம் இல்லை, பகவான் தான் சர்வத்திர இருக்கார், எல்லாம் உலகம் முழுக்க பகவான் தான் இருக்கார் அப்படின்ற சர்வத்திர பிரம்ம தரிசனம் வந்துடும். வைராக்கியம்னா விஷய சுகம்லாம் தேவையில்லை அப்படின்ற இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்து இதனால் என்ன அடைஞ்சோம், இப்போதைக்கு திருப்தியாரமே தவிர இது இப்போ இந்த மாதிரி ஆகாரம் போட்டோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்திரியத்துக்கு சுகத்தை கொடுக்க 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 இது ஒரு மகாபூதமாகி நம்மளை சாப்பிட்றதுன்ற இந்த வைராக்கியம் சித்தம் இந்த பக்தியினால இந்த ஞானமும் வைராக்கியமும் குழந்தைகளும் வந்துடும். இப்படி வந்துருத்துன்னா இந்த வாசனாபலம் நிர்மூலமாக அழியும். அதுவரையும் இந்த வாசனாபலமானது நிர்மூலமாக அழியாது. அதுக்கு முக்கியமாக நீ எடுத்துக்க வேண்டியது பக்தி தான். பக்தினா என் மேலே ஆசை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உதாரணம் சொல்லும்போது பகவான் சொல்கிறாராம், நீ அரணிக்கட்டையும் அக்னியும் சொல்கிறாராம். இந்த அரணிக்கட்டைன்னு ஒன்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. இந்த அரணிக்கட்டைன்னு ஒன்று, அதில் தான் வச்சு அக்னி மதனம் பண்ணுவா. அது சுத்தமான அக்னி, பவித்திரமான அக்னி. அதுலேருந்து வர அக்னியை வச்சுன்னு தான் ஆதானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி யாகம் பரியந்தம் அந்த அந்த அரணிக்கட்டையில் வர அக்னியை வச்சுன்னு தான் பண்ணுவாள். நீ அரணிக்கட்டை ஆதாரமாக வச்சுட்டு அது மேலே ஒரு கட்டையை வச்சுட்டு இப்படி கடைஞ்சோன்னா ஒரு அக்னி உண்டாருதோன்னு. இப்போ அதுக்கு ஆதாரமாக என்ன இருக்குது, அந்த அரணிக்கட்டை தான் இருக்குது. அதே போல் இந்த நம்மளுடைய இந்த வாசனாபலத்துக்கும் இத்தனைக்கும் ஆதாரமாக எது இருக்குன்னா மோகம் இருக்குது. இந்த பக்தினால இந்த மோகத்தை அழிச்சிட்டோம்னா, எப்படி அரணிக்கட்டையே இல்லைன்னா நீ எவ்வளோதான் கடைஞ்சாலும் அக்னியானது வராதோ, அப்பேற்பட்ட இந்த மோகத்தை அழிச்சிட்டோம்னா என்னதான் இருந்தாலும் அந்த வாசனா பலம் ஆனது உன்னை தாக்காது. அதனால இந்த மோகத்தை நீ அழிக்கணும்னா அதுக்கு பக்தி தான் முதல் வழி அப்படின்னு சொல்கிறார். இதில் ரெண்டு விஷயமா சொல்கிறார். ஒன்று, பகவான்கிட்ட அந்த பக்தி பண்ணணும். மற்றொன்று என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்துலையும் தோஷ தரிசனத்தை கொண்டு வரணும். தோஷ தரிசனம்னா என்னென்னா, இப்போ அழகான வீடு கட்டிக்கிறோம், எப்பேற்பட்ட வீடு, நல்ல வீடு, சௌக்கியமாக இருக்கமோன்னோ, உடனே அப்போ கட்டின்னு இருக்கும்போதே உள்ளே வரும்போது சௌக்கியமாக தங்குறியோன்னோ, அப்போ தோஷ தரிசனத்தை கூடயே வச்சுக்கணுமா. என்னதான் இருந்தாலும் இது சாஸ்வதம் கிடையாது. ஒன்று, பணம் இல்லாத போது கஷ்டப்படும் போது இந்த வீடை விற்றுட்டு நீ வேற எங்கேயாவது போகணும். இல்லையா, நீ சௌக்கியமாக இருப்ப, என்றைக்கோ ஒரு நாள் யமதர்மராஜா கூப்பிடும்போது நீ போயிடுவே இந்த வீடை விடணும். இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஆரம்பித்து மனைவி, மக்கள், பணம், நம்ம புகழ் எல்லாத்துலேயும் சாஸ்வதம் இல்லை, சாஸ்வதம் இல்லை அப்படின்னு இது தோஷ தரிசனம் வரணுமா. இது பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு தோஷ தரிசனத்தையும் உண்டாக்கிண்டு பகவான்கிட்ட நீ அப்படி ஒரு பக்தி பண்ணினே ஆனால் இந்த வாசனாபலமானது மோகமானது நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மோகத்தை பற்றி சொல்லணும் இந்த பிரபு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நன்கு தூங்கிட்டு இருக்கான்னா அந்த தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு நீ 1000 இடைஞ்சல் பண்ண முடியும். அந்த தூக்கின்னு இருக்கிறவன் எழுந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும். அதனால் உன்னுடைய சேஷ்டைகளோ உன்னுடைய துஷ்டத்தனங்களோ அவங்கிட்ட எடுபடாது. அதே போல் நன்கு தூங்கின்னு இருக்கும்போது இந்த மோகமாகிற ஆவரணம் இருக்கும்போது தான் இந்த பகவன் மாயிலேருந்து உன்னால் மீள முடியாது. நீ முழிச்சிக்கிறது போத இந்த பக்தியும் ஞான வைராக்கியத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன்னா
முழிச்சுன்றதுக்கு அப்புறம் அந்த பகவானுடைய திருவடியை ஆசிரயிச்சு இந்த மோகத்தை ஒழிச்சு பகவன் மாயை தாண்டி பகவானுடைய திருவடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவனானது அவித்தையை எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஆத்மா லிங்க சரீரம்னு ஒன்று ஸ்வீகாரணம் பண்ணிக்கிறது. அந்த லிங்க சரீரம்னா என்னென்னா, அது வந்து இப்போ இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம ஒரு சரீரத்தோடு இருக்கோம்னா இது லிங்க சரீரமானா இது லிங்க சரீரத்தில் ஒன்று. இந்த மாதிரி கோடிக்கணக்கான சரீரத்தை எடுத்துக்கிறோம். ஒன்றும் நாயாகவும் நரியாகவும் பசுவாகவும் புழுவாகவும் அப்புறம் மற்ற ஜந்துக்களாகவும் மனிதர்களாகவும் இப்படி ஒரு லிங்க சரீரமானது வந்துட்டே இருக்குது. இந்த லிங்க சரீரத்துக்கு வயசு உண்டான்னா பகவான் என்னைக்கு இந்த ஜகத்தை உண்டு பண்ணி நாமெல்லாம் உண்டானமோ அன்னிலேருந்து இருந்துட்டுருக்கோம். நம்மளுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு 25 வயசு 36 வயசு அப்புறம் 50 வயசு 60 வயசு 75 வயசுன்னு எல்லோரும் சொல்கிறோம். இப்போ நாம் சொல்கிறோம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை வச்சுட்டு. ஆனால் நம்மளுடைய வயசும் பகவானுடைய வயசும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் இந்த உலகத்தை ஆரம்பித்தாரோ சிருஷ்டி ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து இந்த ஆத்மாவானது சரீரத்தை மாற்றி மாற்றி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே தவிர இந்த ஆத்மா சஞ்சாரம் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட இந்த லிங்க சரீரத்தை விடணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அந்த எண்ணம் இந்த லிங்க சரீரத்தை விட்டோம்னா நம்ம பகவானோட 2 கலந்துடலாம். இந்த லிங்க சரீரம் எப்படி போகும்னா அதுக்கு தான் இந்த யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் இருக்குமா. அப்பேற்பட்ட யோக மார்க்கத்தை நீ அனுஷ்டானம் பண்ணும்போது மேலே போக 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 பார்த்தா உன் மனசானது சுத்தியாகி அஷ்டமாக சித்திலாம் உன்னை சுத்திண்டு உனக்கு இடைஞ்ச பண்ணுறதுக்காக வருமா. இது இப்போ முதல்ல இதெல்லாம் பெரிய லெவல். அவர் அடுத்தது லெவலுக்கு போய் சொல்லிட்டு இருக்கார். நம்மளுக்கு அஷ்டமகா சித்திலாம் இருக்கட்டும், முதல்ல இந்த மனசை சமனமாகி தியானம் பண்ணி 1/2 மணி நேரம் கண்ணை மூடினாலே நம்மளுக்கு அஷ்டமகா சித்தியாக இருக்குது. அப்படி இருக்கும் நம்ம இந்த உலகத்தில். இது அவர் அடுத்த இதில் உள்ளதான் சொல்கிறார். இப்படி நீ மனசை அடக்கி மேலே போகும்போது இந்த அஷ்டமகா சித்திலாம் ஒன்று இடைஞ்ச பண்ணும். அப்பையும் இந்த சித்திகள்லாம் வந்துடுதுன்னா அதில் விழுந்துருவான். ஏன்னா உலகத்தில் இல்லாத இந்த பவர்ஃபுல் விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அதை வச்சுட்டு உலகத்தை கவரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வரும். அதுக்கும் தாண்டி இந்த அஷ்டமகா சித்திகளையும் விட்டுட்டு நீ பகவான் தான் கத்தின்னு நீ அவனுடைய திருவடியை பிடிச்சிட்டு அதையும் தாண்டி போயிட்டேன்னா உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாமா. அப்படி பகவான் வழியும் கொண்டு வர்றதுக்கு இந்த பக்தி மார்க்கமும் யோக மார்க்கமும் உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு தேவகூதி அம்மாவுக்கு கபிலவாசுதேவன் உபதேசம் பண்ணுறார். கடைசியாக அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ உன் மனசை வச்சுண்டு பவர்ஃபுல்லாக இருக்கிற மனசை வச்சுண்டு பக்தியை பண்ணு. பக்தியை பண்ணும்போது இந்த மற்ற சங்கங்கள்லாம் விடு, கோபத்தை விடு, கருணையாக இரு, சாந்தமாக இரு, இந்த மாதிரி நற்குணங்கள்லாம் வச்சுக்கோ. இப்படி பக்தியோடு இருக்கும்போது இந்த நற்குணத்தின் அனுஷ்டானம் பண்ணிட்டு பகவானிடத்தில் அச்சஞ்சலமான ஆசையும் பக்தியும் நீ பண்ணினேன்னா ஞான வைராக்கியமும் கூடயே வந்துடும் பக்தியோட புத்திரர்கள். இப்படி ஞான வைராக்கியம் வந்ததுக்கப்புறம் உன் மனசானது தெளிஞ்சு தெளிஞ்சு தெளிந்து தெளிந்து இந்த உலகத்துலேருந்தே நீ மேலே போவ. அப்போ அஷ்டமகா சித்திகள்லாம் படுத்தும். அந்த அஷ்டமகா சித்திகள் படுத்தும் போது நீ பகவத் சரணாரவிந்தத்தை மாத்திரம் அந்த சமயத்துலையும் பிடிச்சிண்டு நீ அதையும் மெஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த இங்கே இருக்கிற இந்த லிங்க சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாவானது அகண்டமாக இருக்கக்கூடிய ஆத்மாவோட 2 கலந்துரும். அப்புறம் நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு இந்த இனிமே எத்தனை கோடி 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 கணக்கான வருஷம் இந்த உலகம் இருந்தாலும் நீ திரும்ப வரமாட்டே, அந்த பரபிரம்மத்தோட 2 கலந்துருவ அப்படின்னு. அந்த பரபிரம்மத்தோட 2 கலக்கிறதுக்கு அதுக்கு மார்க்கமாக பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் மனசை நம்ம அப்படி டியூன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத சப்தவிம்சோऽध्यायः भगवानुवाच प्रकृतिस्थोऽपि पुरुषः नाज्यते प्राकृतैर्गुणैः अविकारात् अकर्तृत्वात् निर्गुणत्वात् जलार्कवत् स एष यर्हि प्रकृतेः गुणेषु अभिविषज्यते अहंक्रिया विमूढात्मा कर्तास्मीति अभिमन्यते तेन संसारपदवीम् अवशो अभ्येत्य निर्वृतः प्रासंगिकैः कर्मदोषैः सदसन्मिश्रयोनिषु अर्थे ह्यविद्यमानेऽपि
संसृतिः न निवर्तते ध्यायतो विषयानस्य स्वप्ने अनर्थागमो यथा अत एव शनैश्चित्तं प्रसक्तम् असतां पथि भक्तियोगेन तीव्रेण विरक्त्या च नयेद्वशम् यमादिभिः योगपथैः अभ्यसन् श्रद्धयान्वितः मयि भावेन सत्त्वेन मत्कथाश्रवणेन च सर्वभूत समत्वेन निर्वैरेण अप्रसंगतः ब्रह्मचर्येण मौनेन स्वधर्मेण बलीयसा यदृच्छयोपलब्धेन संतुष्टः मितभुङ्मुनिः विविक्तशरणश्चान्तः मैत्रः करुण आत्मवान् सानुबन्धे च देहेऽस्मिन् अकुर्वन् असदाग्रहम् ज्ञानेन दृष्टतत्त्वेन प्रकृतेः पुरुषस्य च निवृत्तबुद्धि अवस्थानः दूरीभूतान्यदर्शनः उपलभ्य आत्मनात्मानं चक्षुषेव अर्कम् आत्मदृक् मुक्तलिङ्गं सदा भासम् असति प्रतिपद्यते सतो बन्धुमसच्चक्षुः सर्वानुस्यूतम् अद्वयम् यथा जलस्थ आभासः स्थलस्थेन अवदृश्यते स्वभासेन तथा सूर्यः जलस्थेन दिवि स्थितः एवं त्रिवृत् अहङ्कारः भूतेन्द्रियमनोमयैः स्वाभासैः लक्षितोनेन सदाभासेन सत्यदृक् भूतसूक्ष्मेन्द्रियमनः बुद्ध्यादिषु इह निद्रया लीनेषु असति यः तत्र विनिद्रो निरहं क्रियः मन्यमानः तदा आत्मानम् अनष्टः नष्टवन्मृषा नष्टे अहं करणे द्रष्टा नष्टवित्त इवातुरः एवं प्रत्यवमृष्यासो आत्मानं प्रतिपद्यते साहंकारस्य द्रव्यस्य योऽवस्थानम् अनुग्रहः देवहूतिरुवाच पुरुषं प्रकृतिर्ब्रह्मन् न विमुञ्चति कर्हिचित् अन्योन्य अपाश्रयत्वाच्च नित्यत्वात् अनयोः प्रभो यथा गन्धस्य भूमेश्च न भावो व्यतिरेकतः अपां रसस्य च यथा तथा बुद्धेः परस्य च अकर्तुः कर्मबन्धोऽयं पुरुषस्य यदाश्रयः गुणेषु सत्सु प्रकृतेः कैवल्यं तेष्वतः कथम्
கச்சித்தத்வாவமர்ஷேன நிவృத்தம் பயமுள்பனம் அநிவృத்த நிமித்தத்வாத் புனः பிரத்யவதிஷ்டதே. பகவானுவாச்ச அநிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேண அமலாத்மனா தீவ்ரயா மயி பக்த்யா ச ஸ்ருதசம்ப்ருதயா சிரம் ஞானேன திருஷ்டதத்வேன வைராக்யேண பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவ்ரேண ஆத்மசமாதினா பிரகிருதிஹ புருஷஸ்யேக தஹ்யமானாது அஹர்நிஷம் திரோபவித்ரி சனகைஹ அக்னேர்யோனிரிவ அரணிஹ புக்தபோகா பரித்யக்தா திருஷ்டதோஷா ச நித்யஷः நேஸ்வரஸ்ய அசுபம் தத்தே ஸ்வே மஹிம்னி ஸ்திதஸ்ய ச யதாஹ்ய பிரதிபுத்தஸ்ய பிரஸ்வாபஹ பஹு அனர்த்தப்ருத் சயேவ பிரதிபுத்தஸ்ய ந வை மோகாய கல்பதே ஏவம் விதித தத்வஸ்ய பிரகிருதிஹ மயி மானசம் யுஞ்சதோ நாபகுருத ஆத்மா ராமஸ்ய கர்ஹிசித் யதைவம் அத்யாத்மரதः காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாதவைராக்யः ஆப்ரஹ்ம புவனான் முனிः மத்பக்தः பிரதிபுத்தார்த்தः மத்பிரசாதேன பூயசா நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாख्यம் மதாஸ்ரயம் பிராப்னோதிஹாஞ்சசா தீரः ஸ்வத்ருஷாத் சின்ன சம்சயः யத்கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காத் விநிர்கமே யதா ந யோகோபசிதாசு சேதः மாயாசு சித்தஸ்ய விஷஜ்ஜதேங்க அனன்யஹேதுஷு அத மே கதி ஸ்யாத் ஆத்யந்திகீ யத்ர ந மிருத்யுஹாசः. ஸ்ரீஹரயே நமः. इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कपिलोपाख्याने 27ोऽध्यायः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. सद्गुरु विठ्ठलदास महाराज की जय.